கட்டக்கூடிய அந்த லோன் கூட என்னால இந்த டயத்துக்கு என்னால கட்ட முடியாத சூழ்நிலையில இருந்தேன். அதன் பிறகு போற வேலையும் ஒழுங்கா செட் ஆகாம இருந்துச்சு. அவங்க சொல்லி அந்த சிவலிங்கம் எங்க கொல்லையில புத்தடிக்கு பக்கத்துல வச்சுட்டு, அத வணங்க ஆரம்பிச்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்த சூழ்நிலை எனக்கு மாற ஆரம்பிச்சது. திடீர்னு சொல்ட்டு பழனி ஆண்டவர் முருகன் கோயில்ல வேலை கிடைச்சது. அங்க கொஞ்ச நாள் கும்பாபிஷேகம் வரைக்கும் இருந்து எல்லாம் செஞ்சுட்டு, பிறகு சாய்பாபா கோயில்னு அங்க போய் வேலை பார்த்துட்டுருந்தேன். பிறகு திடீர்னு சொல்லிட்டு 8 வருஷமா நான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த வெளிநாட்டு லைஃப்ங்கிறது எனக்கு அப்பதான் எனக்கு ஓகே ஆச்சுது. இப்போ அபுதாபில அ நல்ல சேலரில இருக்கேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்னோட கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டுருக்கு. என்ன இதுக்கெல்லாம் இந்த அம்மாவும் ஒரு முக்கிய காரணம். ஏன்னா, என்னோட உலகமே அம்மான்னு நான் நெனச்சிட்டு இருந்தேன். அந்த அம்மாவ வந்து எனக்கு மீட்டு குடுத்தாங்க. அவங்களுக்கு எப்போதுமே நன்றி கடன் நான் பட்டுருக்கேன். என்ன இதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அ அ இந்த விஷயத்த வந்து எல்லாருக்கும் இத வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த அம்மாவோட மகிமை என்னன்னு தெரியணுங்கிறதுக்காக இத சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். ரொம்ப நன்றிம்மா. அ இந்த ஒரு நீங்க என் அம்மாவ காவந்து பண்ணத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி.